வணக்கம் நலம் தான வியூவர்ஸ். இன்னைக்கு ரவா கேக் செய்ய போறோம். சிம்பிள் மெத்தட்ல செய்யறோம். அதுக்காக ஒரு கப் ரவை எடுத்து வச்சிருக்கோம். அரை கப்பு புளிக்காத தயிர், அரை கப்பு பால் காய்ச்சி ஆற வச்சது, அரை கப்பு சர்க்கரையை 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில போட்டு அரைச்சு வச்சிருக்கோம். அரை கப்பு எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில் எடுத்திருக்கோம். அது அவ்வளவுதான். அப்புறம் டெக்கரேஷனுக்கு வேணுமா நம்ம முந்திரி பருப்பு அதெல்லாம் வேணுமா கலந்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மாவை மட்டும் கொஞ்சம் கலந்து ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமேல திரும்பவும் அடுப்புல வைக்கல, திரும்பவும் காமிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் தயிரை ஊத்திக்கிறோம். இதுல கட்டி இல்லாம கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். இது புளிக்காத தயிர் போட்டுக்கலாம். கொஞ்சம் அப்படி தயிர் ஊத்தாம வெறும் பால் மட்டும் ஊத்தினோம்னா வினிகர் ஊத்திக்கலாம். நம்ம இப்ப இந்த தயிர் ஊத்துறதுனால வினிகர் வேண்டியதில்லை. இப்ப தயிர் ஊத்தியாச்சு. இதுல இப்போ எண்ணெய், அரை கப்பு சன்ஃபிளவர் ஆயில், எந்த பிராண்டா இருந்தாலும் சரி. இதையும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த ரவையா இருக்கிறதுனால இதுல ஊறணும். ஊறிச்சுனாதான் கொஞ்சம் வேகிறப்ப கேக் செய்யறப்ப நல்லா இருக்கும். அதனால இத முதல்ல இதெல்லாம் கலந்து ஒரு 20 நிமிஷமாவது குறைஞ்சது நல்லா ஊற வைக்கணும். இப்ப இதுல பாலையும் ஊத்திடலாம். எல்லாம் நல்லா கலந்துருச்சு. இப்ப ரவை சர்க்கரை எல்லாமே கலந்துட முடியும். சர்க்கரையும் அரை கப்பு நல்லா நெய்ஸ் பண்ணி மிக்சியில போட்டு அடிச்சு அதையும் கலந்துக்கிறோம். இதுல 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். வேணுமாக்கு அப்புறமேல எசன்ஸ் கூட ஊத்திக்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ், இது ரோஸ் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ், நமக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை கலந்துக்கலாம். இதுல ஏலக்காய் போட்டிருக்கேன். இருந்தாலும் பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 2 டிராப் மட்டும். போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். வாசம் 2 சொட்டு ஊத்தினோடனே நல்லா வாசம் வந்துருச்சு. கட்டி இல்லாம நல்லா கலந்துக்கணும். இதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் திக் பேட்டர் ஆயிடும். அதுக்கப்புறமேலு குக்கர்ல தான் செய்ய போறோம், அவன்ல எல்லாம் செய்யல. இது மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து இதுல சுத்திலும் வெண்ணெய நல்லா தடவிக்கிட்டு அப்புறம் அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமேலு அதுல ஊத்தி குக்கர்ல வைக்கிறப்ப அப்புறம் பார்க்கலாம். கலந்தது போதும். கட்டி இல்லாம கலந்தாச்சு. இப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் காமிக்கிறோம் அடுப்புல வைக்கிறப்ப. அப்ப ஊற வச்சு 20 நிமிஷம் ஆச்சு. இப்ப பாருங்க நல்லா கொஞ்சம் கெட்டிமாயிடுச்சு. இதுல கொஞ்சம் பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் பவுடர் இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு
நான் சின்ன ஸ்பூன்னால கொஞ்சமா போடுறேன். ஆப்ப சோடா இது கொஞ்சம் ஒரு 2 பிஞ்ச் அளவு அதுவும் போட்டாச்சு. இது கரையறதுக்காக கொஞ்சம் பால் அப்படியே ஊற்றி திரும்பவும் அதை கலந்து விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இதை கலக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வில் மீடியத்தில் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ குக்கரை ஒரு 5 நிமிஷத்துக்கு சூடாயிடணும். அதுக்குள்ளே இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து எல்லா பக்கமும் ஆப்பஸோட இது கலக்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ளஃபி ஆகும். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதுல நட்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாமா? முந்திரி பருப்பு மட்டும் மேல போட்டுக்கலாமா? மேல போட்டுக்கலாம். இதுல ஊத்திடுவோம். வெண்ணெய் தடவிருக்கேன் எல்லா சைடும். இத ஊத்திடுவோம். போதுமா? பாதாமும் முந்திரி பருப்பும் டெக்கரேஷனுக்கு மேலே வச்சாச்சு. இப்போ இது நல்லா சூடேறிடுச்சு. இப்போ இதில் எடுத்து வச்சிடலாம். கையை சுட்டுக்காம பார்த்து. அடியில் ஸ்டாண்டு வச்சிருக்கேன், மோதாம வைக்கணும். இப்போ கேஸ் கட்டை போட்டு வெயிட் போடாம மூடியாச்சு. அதே மீடியத்துல அவங்கவுங்க ஸ்டவ்வுக்கு தகுந்தாப்புல பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு சிம்மில் வச்சாவே கொஞ்சம் மீடியம் சைஸுக்கு எரியும். இந்த ஸ்டவ் கொஞ்சம் நல்ல பெரிய பர்னரு, அதனால ஸ்லோவை விட கொஞ்சம் மட்டும் பெருசா வச்சிருக்கேன். மீடியத்தை விட கம்மியா வச்சிருக்கேன். இது வந்து 25 நிமிஷம் வேகணும் கரெக்டா. எடுத்து பார்த்துட்டு குச்சியில குத்தி பார்த்துக்கிட்டு அப்புறமேலு பார்க்கலாம் கேக்கு எப்படி வருதுன்னு. ரவா 25 நிமிஷம் வேக விட்டு எடுத்தோம். டூத் பிக்க விட்டு பார்த்தோம்னையும் ஒட்டாம வந்துருந்துச்சு. அதனால ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சாச்சு. இனிமேல் ஆறுனதுக்கு அப்புறமேலு அதை எடுத்து பார்க்கலாம் திரும்பவும். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பிளஃபியா இருக்கு. இந்த குச்சிய உடையிலேயே நல்லா சாஃப்ட் தெரியுது. நல்லா வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி சிம்பிள் மெத்தட் தான் நீங்களும் செஞ்சு பாருங்க. கிறிஸ்மஸுக்கு கொண்டாடுங்க. கிறிஸ்மஸ் நலந்தானா சேனல் வியூவர்ஸ்க்கு ஹாப்பி கிறிஸ்மஸ். நலந்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.